சோமனும் எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளில் நாங்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மகாவிதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். இதை கேட்கிற இதை பார்க்கிற ஜனங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்ச்சி சமர்ப்பிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்தீர். பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் வேதம் சொல்வது சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொன்னது போல இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் நடத்தி வந்த உடைய மகாவுன்னதமான தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே இந்த காலவெளியிலே நன்றியுடைய தோடு சமூகத்தினால் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதியும். ஆராதனை எல்லாம் மாவினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை பொருட்படுத்திக் கொள்ளும். நான் பாடுகிற பாடலுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். இருக்கிறது ஸ்தோத்திரங்களை கர்த்தரை ஆசீர்வதியும். தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களோடு கூட பேசுகிற ஊழியரை மறைத்து கர்த்தரை வெளிப்படும் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு சில பாடல்களை பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு
எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காசுவேன். கடந்த வாரங்கள் எல்லாம் கர்த்தரை கண்ணின் மணி போல காசு. இந்த 4வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாம் வந்து கலந்து கொள்ள, இப்படி இந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்க, வீடுகள் தோறும் சபைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற இந்த 4 நாட்களிலே கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய மகாஉன்னதமான தயவுகளுக்காய் ஸ்தோத்திரே. உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரே. ஆண்டவரே, ஒரு தாயை போல கர்த்தர் எங்களை தேற்றி, ஒரு தந்தையை போல நீர் எங்களை சுமந்து வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் நித்தம் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே நித்தம் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய்
சும்மா இருக்கிற நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. இந்த காலை ஆராதனை பார்க்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை யாருடைய கைக்கும் அவருடைய ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலங்களில் வைத்து யோர்தான் போல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பெறுவார். கடைசியை கண்ட மொழியில் ஒரு பாடலை பாடுவோம். தேவரும் ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗಾಯ ಮಾಡನು ಆಡಿ ನಾವು ಆರಾಧನೆ ಹೋಗೋಣ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಕುಟಗಳು
ನಿಲ್ಲಿಸಬಲ್ಲವರಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾವು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಇಂಥ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಹಾಗೆ ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯಿಂದಲೂ ನಡುಕದಿಂದಲೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. ಹಾಲೆಲೂಯ. ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಏನಕ್ಕಾಗಿ ಅಂದರೆ ಆರಾಧನೆ ಮಾಡಲು. ಹಾಲೆಲೂಯ. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಿರುವಂಥ ಎಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೀಗೆ ಹಾಲೆಲೂಯ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ದೇವರು. ಹಾಲೆಲೂಯ. ಅಂತ ದೇವರು ನಿಜವಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ಹಾಲೆಲೂಯ. ಕೀರ್ತನೆ 91:1 ಹೇಳ್ತಾರೆ, ಪರಾತ್ಮನ ಮೊರೆಯಿಡುವವರು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವಂತಹ ನಾವು ಪರಾತ್ಮನನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. ಆ ಪರಾತ್ಮನ ಯೇಸು. ಹಾಲೆಲೂಯ. ಅಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯ. ನಾ ಸ್ತುತಿ ಪಾತ್ರುಡಾ ನಾ యేసయ్య, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్య, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్య, నీ వాక్యమే నా పరవశము, నీ వాక్యమే నా ఆత్మకు ఆహారము, నీ వాక్యమే నా పరవశము, నీ వాక్యమే నా ఆత్మకు ఆహారము, నీ వాక్యమే నా పాదములకు దీపము, నీ వాక్యమే నా పాదములకు దీపము, నీ వాక్యమే నా పాదములకు దీపము, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్య, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్య. నిజವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯ. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಪ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಅಪ್ಪ ರೋಗ ಅಂತ ಭಯಗಳು ನಡುಕದಿಂದಲೂ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾವು ಪರಾತ್ಮನ ಅಪ್ಪ ಸರ್ವಶಕ್ತರ ನೆರಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ಅಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಾವು ಅವರಲ್ಲಿ ಹೇಗಿರ್ಬೇಕು. ಹಾಲೆಲೂಯ. ಹೌದು, ನಿಜವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವ ನಿನ್ನ ನಾಮ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ನಾಮ ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ನಾಮ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಗಳಿಸೋಣ. ದೇವ ನಿನ್ನ ನಾಮ ದೊಡ್ಡದು, ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವು. ದೇವ ನಿನ್ನ ನಾಮ ದೊಡ್ಡದು, ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವು. ದೇವ ಹಾಡಿ ವಾಡುವೆ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದುದು. ದೇವ ಹಾಡಿ ವಾಡುವೆ
ಮೇಲಿನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ, ಅವರನ್ನು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದರೆ, ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಮತ್ತಾಯ 11:28 ಹೇಳ್ತಾರೆ, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಭಾರವನ್ನು ಹೊರುವವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಿರಿ, ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದಿರಿ, ಅವರು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವರು ಅಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರೇ, ಅಪ್ಪ ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರೇ, ಯಾವ ಜೀವನದ ಕೋಟೆಯಲ್ಲಿ ಯಾವ ಭಯ ಬಂದ್ರೇನು ಅವ್ರನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, ಅವ್ರನ್ನ ಮಾತುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಿಜವಾಗಿ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವಂತ ಅಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. ದೇವರು ನಿಜವಾಗಿ ಅವರು ನಿಜವಾಗಿ ನಾವು ಬಡವರಾಗಿದ್ದೇವಾ, ನಾವು ಸಾಕರಾಗಿದ್ದೇವಾ ಅಂತ ನೋಡುವುದಿಲ್ಲ. ನಿಜವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಏಕೆ ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಅವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಹಾಲೆಲೂಯ, ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ಹಾಲೆಲೂಯ. ಈ ಹಾಡನ್ನಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ యేసయ్య, ಈ ದೀನನ ಬಾಳನ್ನು ವೇದಕ್ಕೆ ಎತ್ತಿದೆ ಅಯ್ಯ. ಹೇಳಿ ಹೌದಪ್ಪ, ಈ ಎಲ್ಲ ಪಾಪ ಕಷ್ಟದಲ್ಲಿ, ಈ ರೋಗದಲ್ಲಿ, ಎಲ್ಲ ಭಯದಿಂದ ನಡುಕದಿಂದ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಇದ್ದೇವೆ, ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾಡನ ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ యేసయ్య, ಈ ದೀನನ ಬಾಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದೆ ಅಯ್ಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ యేసయ్య, ಈ ದೇವರ ಬಾಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದೆ ಅಯ್ಯ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಎಂದು ಹುಡುಕರು, ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಎಂದು ಹುಡುಕರು, ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ನಿನ್ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಧ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ యేసయ్య. ನಿನ್ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಧ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ యేಸయ్ಯ, ಬೇರೇನು ಬೇಡ యేಸయ్ಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ యేಸయ్ಯ, ಈ ದೀನರ ಬಾಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದೆ ಅಯ್ಯ. ನಿಜವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಬಾಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲು ರಾಜ, ಏಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಭಕ್ತನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ ಪ್ರೀತಿ ಹೇಗಪ್ಪ, ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ ಪ್ರೀತಿ ಹೇಗಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನ ಯೇಸುವೇ, ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ
ಆತನೇ ನೀವು ಬಾ ತಂದೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் உங்கள் யாவரையும் கர்த்தரை சந்திக்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் ஸ்தோத்திரத்தை அதனால் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனையில் கலந்து கொண்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே இந்த மாதம் அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? பிரைஸ் தி லார்ட். உலகத்தை எவ்வளோ பயங்கரம். ஆமென். எவ்வளோ இப்படிப்பட்ட பிரச்சனையில் உலகம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்மணி போல காத்திருக்கிறார். ஆமென். இப்போது நாம் பாடின பாடல்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத்தனையும் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்களுடைய இதுவரைக்கும் கர்த்தர் காப்பாற்றின தெய்வம் தொடர்ந்து அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த காலை ஆராதனையில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மயன்படுத்தி இந்த வார்த்தைகளை ஆண்டுடைய வசனங்களை தியானித்து இன்றைக்கு தேவையான செய்தியை நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும். குழந்தைங்க கூட பைபிள் எடுத்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். குழந்தைங்க கூட வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் பைபிள் எடுத்துங்க. இங்கிலீஷ் பைபிளோ கன்னட பைபிளோ எந்த மொழி தெரிகிறதோ அதை எடுத்து வைத்துக்கொண்டு ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அது தகப்பனுடைய அன்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு போன வாரத்தில் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன். கெட்ட குமாரன் இளைய குமாரனை குறித்தும் மூத்த குமாரனை குறித்தும் நாம சில காரியங்களை கவனித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இளைய குமாரன் வந்திருக்கிறான், தம்பி வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு செய்தி போனபோது அதில் சந்தோஷப்படாமல் அவன் கோபம் அடைந்தான் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்கான கோபத்துக்கான காரணங்களையும் நான் சிலது உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கோபத்தோடு இருக்கிற அந்த மகனிடத்துல தகப்பன் போய் சொல்லுகிற வார்த்தையை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் மரித்தவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயிரோடு வந்ததுனாலே உள்ள என்னவா இருக்கிறது? சந்தோஷம், கொண்டாட்டம். ஆமென். எல்லாம் ஆடல் பாடலா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோபத்தினால மகன் உள்ளே வராததுனால தகப்பனுக்கு வருத்தம். ஆமென். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே வந்தவர்களாலே சந்தோஷம். ஆமென். வராமல் வெளியே நிற்கிறவர்களாலே தகப்பனுடைய இதயத்துல பெரிய வருத்தம். அல்லேலூயா. ஆகினாலே நேற்று நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஆமென். இவன் வந்ததுனாலே அவனை கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் இருந்ததுனாலே இவரை தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் வரவில்லை உள்ளே. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க 31வது வசனத்தை தான் போன வாரம் நாம் கவனிக்கவில்லை. அந்த வசனத்துல தகப்பன் பேசுகிறார் பாருங்க, வாசிங்க. அதற்கு தகப்பன் மகனே மகனே எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோடு கூட நீ இருக்கிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இயேசுப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமென். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், மகனே எப்போது நீ என்னோடு கூட இருக்கிறாய். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். எப்போது இயேசுப்பா கூட இருக்கிறவங்க எல்லாம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஆமென். கர்த்தருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாருங்க, ஒரு மதத்துக்கு ஒரு சின்னங்களை வைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மதத்தை குறித்து ஒரு பிரச்சனையும் கிடையாது.
நமக்கு எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க, எல்லாரும் இயேசப்பா நேசிக்கிறார், அதனால நாம் எல்லாரும் நேசிக்கிறோம். ஆமென். இந்துவும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். ஆமென். முஸ்லீம்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். கிறிஸ்தவர்கள் என்று ஏற்படுத்தியிருக்காங்க, அதுவும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். இன்னும் என்னென்ன சின்ன ஏதோ என்ன இருந்தாலும் ஆதாம் ஏவாளிலிருந்து நம்ம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கருத்துக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க்கங்கள், வழிகள் வேற வேற வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்தாலும் கூட, ஆமென், ஒரு நாள் நம்மை சிருஷ்டித்த தெய்வம் ஒரே குலம், ஒருவனே தேவன். ஒரே குலம், ஒருவனே தேவன். வீட்டில் இருக்கிறவங்களாம் குலம் தெரிஞ்சீங்க, ஒரே குலம். நீ இருக்கிறியா, அது மட்டும் இல்ல குலம், உலகத்தை சேர்ந்து தான் என்னது குலம். ஒரே கொரோனா, ஒரே உலகம். பாத்தியா? அல்லேலூயா. ஆமா, ஒரு ஜாதிக்கா வந்துருந்தது, வெறும் முதலியார் வீடுக்கே வந்துருக்குதியா சொல்ல முடியுமா? இந்த பழைய வீட்டுக்கே வந்துருது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒரே கொரோனா, ஒரே உலகம். கர்த்தருக்கு எல்லாம் ஒரு பாடத்தை நமக்கு படிப்பிக்கிறது. அல்ல சொல்லுங்க பாக்குறீங்களா? நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படியே சொல்லலாம். சரியா உட்காருங்க. ஆமென். டிஃபன்லாம் வருது சைக்கிள்லாம் பண்ணாதீங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. பாப்பா கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே இருந்தாலும் கூட பசி தாங்க மாட்டேங்குது. சில பேர் இப்போ வீட்டில் இருக்கலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. வேலை ஒன்றும் இல்லை இல்லையா? சுட்டுக்கிட்டு பக்கோடா இருக்குடா பச்சி சுச்சின்னு சாப்பிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய கிருபை. ஆமென். கர்த்தருடைய கிருபை. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆமென். நான் சொல்ல வந்து சொன்னால், எப்போது நீ என்னோடு கூட இருக்கிறாய் என்று சொல்கிறார் அந்த தகப்பன். வாசிப்பா, கண்ணுதல் ஓதிய வாக்கியம் ஒன்றும். ಅದಕ್ಕೆ ತಂದೆಯು ಕಂದ ನೀನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಿ. நீங்க ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ಆಮೇಲೆ ದೇವರ ಸಂಗಡ ಇರುವರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಆಮೇಲೆ ನೀವು ಕಂದ ನೀನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಸಂಗಡ ಇದೆಯಾ? ಆಮೇಲೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ಪೂರ್ಣ ಏನಂದ್ರೆ, ಆಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಸಂಗಡ ನೀನು ಇದೆ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳೋದಾದ್ರೆ, ಆಮೇಲೆ ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು ಯಾವಾಗಲೂ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ அதற்கு தகப்பன் மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்ன்னு சொன்னார்னா அதுல அர்த்தம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆமென். நான் எப்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே நீங்க கரங்களை ஒரு வலது உயர்த்தி என்னோடு கூட பிரைஸ் சொல்லலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த காலையில் சொல்லுங்க எல்லாரும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான்
ஆமென். ஏன் இந்த வார்த்தை இன்னும் அவர் கூட இருந்தா நம்ம குறை என்னங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா நம்ம கூட இருந்தா கதை முடிஞ்சிருச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்கெல்லாம் யாரோட இருந்தாரோ அவர்களோட எல்லா இடத்துலையும் ஜெயத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ போது முன்பாக போனலானவர்கள் என்ன ஆக்கிடுவார்? அவர் நேராக்கிடுவார். ஆமென். நீ போது ஒரு ஆபீஸ் போறோம், ஆபீஸ் போறதுக்குன்னா தேவன் உனக்காக போய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண இடத்துல ஒன்றும் நடக்கல, ஆனால் தேவதூதன் சிறைச்சாலைக்கு போய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருந்தார். ஆமென். ஒருவரும் அசைக்க முடியாது. வேதம் சொல்றது கர்த்தரின் வலது வசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சட்ட திட்டங்கள் ஆமென் நாம் அடங்கி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுகாதாரத்துக்காக, மற்றவருடைய நல்லதுக்காக, மற்றவருடைய சுத்தத்துக்காக, மற்றவருடைய வியாதி பரவாமல் இருப்பதற்காக அரசாங்கம் சொல்லுற அநேக காரியங்களை நாம் கைக்கொண்டு மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை எப்போது நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொரோனா நமக்கு வந்துடக்கூடாது என்பது மாத்திரம் நம்முடைய எண்ணம் அல்ல. ஆமென். தேசத்தில் யாருக்கும் வியாதி வரக்கூடாது என்பது நம்முடைய ஜெபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்த சத்திய டிவில மோகன் சிலாசரையா அவர்கள் இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடைவிடாமல் அந்த டிவியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிற ஜனங்கள் இருந்த வண்ணமாக வீடுகளில் உட்கார்ந்து அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு புரோகிராம் இல்லாம இல்லைங்க, நிறைய தேவனுடைய புரோகிராம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பாடல்கள் இருக்குது, துதி இருக்குது, சோத்திரங்கள் இருக்கிறது. ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான பணத்தை அதற்காக செலவழித்து ஆண்டு சமுத்திர தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அவர்களை திடப்பட பலப்பட தைரியப்படுவதற்காக அவர்கள் அந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் ஒருமித்து ஜெபிக்க வேண்டும் என்று மோகன் சிலாசரியா சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. நானும் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 7 இருந்து 9 வரைக்கும் ஜெபிக்கலாம் என்று சொல்லும்போது சந்தோஷம் தானே. ஆமென். ஐயா பாட்டு புதவர் சொன்னா மூஞ்சி முடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். நம்முடைய எடிரோப்பா சொன்னதுனால கையை கழுவிட்டு உள்ள போறோம், காலை கழுவிட்டு போறோம். நல்லது தானே, அவங்க சொன்னதெல்லாம் நல்லது தானே. ஆனால் ஒரு தேவ மனுஷன் சொல்லும்போது ஹல்லேலூயா நாம் ஏன் கீழ்ப்படிய கூடாது ஆமென் என்று சொல்லி ஒரு மனமா ஜெபித்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்று சொன்னா தேவன் இருக்கிறவர்களோடு அவருடைய சுபாவங்களை வைத்து அவர் கண்டுபிடித்து விடலாம். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், show your friend I tell your character என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உன் நண்பனை காட்டு, நீ அதிகமா பழகக்கூடிய ஒருவனை காட்டு, உன் சுபாவத்தை நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு குடிகாரனை காட்ட என்ன சொல்லுவாங்க? நீ சீக்கிரத்தில் அடிவ குடிச்சு சொல்லுவாங்க. ஆமென். ஒரு கோபக்காரனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அவங்க சேர்ந்துட்டு அவங்க சேர்ந்து முகத்தி என்ன ஆயிடுது அப்படி ஆயிடுதுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமென். நாம யாரோட சேர்ந்து இருக்கிறோம்? எப்போது என்னோட இருக்கிறவர். ஆமென். அவரே சொல்றாரு, மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னன்னா கர்த்தர் சொல்ற அவன் பங்கு தான் அவன் கொண்டு போயிட்டானே. ஆமென். இப்போ செலவாயிட்டதெல்லாம் யார் பங்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் இப்படி யோசனை பண்ணுகிறார். ஆமென். அவன் பங்கு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ செலவாயிட்டதெல்லாம் யாரு? கொடுத்த கன்று யாரு? வாசலிங்க வாழமரம் யாரு? சொல்லுங்க வீட்டுல இருக்கிறவங்க. இப்போ மேல தாங்க அடிக்கிறாங்க, கூலி எல்லாம் யாரு? எல்லாம் சும்மா இருக்கிறவங்களாம் வச்சு என்ன பண்ணுகிறான்? ஒரு கட்டு கட்டினுக்கிறானே. என்ன ஆபீஸ் கட்டது சோத்திரம். ஹல்லேலூயா. லைன் அது இதுன்னு சொல்லிட்டு நெஞ்சலமா கட்டி துப்புறாங்களே, இதெல்லாம் யாரு? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் ஐஸ்வரிய சம்பந்தர். ஹல்லேலூயா. உன்னுடையதாவே இருக்கட்டும். ஆமென். உன்னுடையதாவே இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்க.
பதினெண்டாம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ಅನ್ಯಾಯದ ಧನದ ಮೂಲಕವಾಗಿ ನಿನಗೆ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ಅದು ನಿಮ್ಮ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋದಾಗ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ವಾಸಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವರು. சரி, உங்களுடையதாகவே இருக்கட்டும். ஆமென். நீங்க சம்பாதித்ததாகவே இருக்கட்டும். ஆமென். உங்களுடைய உழைப்பில் வந்ததாகவே இருக்கட்டும். இல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும். ஆனா நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ வீடோ வாசலோ காரோ எல்லாத்தையும் தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார்? ஆமென். அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்திக் கொள். அல்லேலூயா. தமிழ் வாசிக்கிற வசனத்தை 15ஆம் அதிகாரம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி. ஆமென். நல்ல கவனிங்க. நீங்கள் வாழும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது, நீங்கள் செத்து போகும்போது, நீங்கள் கைவிடப்படும் போது, உங்கள் வாழ்க்கை முடியும் போது உங்களை நித்தியமான வீடுகளில். அல்லேலூயா. இப்ப இருக்கிற வீடெல்லாம் காலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவே ஓனர்லாம் பயந்து இருக்கிறான். ஏன்னா வாடகை கட்டல யாரும். அல்லேலூயா. பொதுவாகவே வாடகை கட்டாதவங்க இதுல ஒரு பெரிய சந்தோஷம். வாடகை கட்டா பெருசு சொல்லுவேன். ஏசப்பா பிள்ளைங்க ஒருத்தர் அப்படி பண்ணாதீங்க. அல்லேலூயா. சில பேர் அந்த வாடகை வச்சுதான் வாழ்றவங்க இருப்பாங்க. ஆமென். இருக்கிறவங்க கொடுங்க, இல்லைன்னா தயவா கேட்டுக்கங்க. அடுத்த மாசம் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு அன்பா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம கிறிஸ்தவ வீட்டு வாடகை விட்டுருந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆண்டவரை வசதியா வச்சிருந்தீங்கன்னா, 2 மாசம் வாடகை வேண்டாம், நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா. ஐயா, என் மனைவி விட மாட்டாயா, என் புருஷன் விட மாட்டாரியா, அப்படி இருக்காதீங்க. தேவன் உங்களோடு இருந்தா நீங்க அன்புள்ளவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருந்தா தெரியுங்க, நான் எதையும் விடல வாடகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சும்மாவே இந்த பிள்ளைகளை 30 பேரை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்முடையதாவே இருக்கட்டுமே. எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை? ஆமென். எதற்காக கொடுத்திருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலத்துல கூட உன் பணத்தை எடுத்து செலவு பண்ணி 4 பேர் சாப்பாடு கொடுத்து நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உனக்கு மனசாட்சி இல்லைன்னா, ஆமென், என்னத்துக்குமா உதவு அந்த பணம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க வீட்டுல இருக்கிறவங்களா. சில வீட்டுகள் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இப்போ கூட கடமாய் கறி வாங்கிடுறாங்க. அல்லேலூயா. சந்தோஷம். இங்க நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு சொல்ல, நீங்கள் மாறும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள். ஆமென். ஏங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவோ வாஷிங் மிஷினோ மிக்சியோ உங்க வீட்டில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயா அதை ஃப்ரிட்ஜுக்காக ஜோம் பண்ணுங்கன்றீங்க. நான் ஜோம் பண்ணிட்டு எந்த கல்லில் நான் திருடினேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னது பாஷ, எந்த கல்லில் திருடுறதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் இன்சான் கட்டி முடிக்கல, என்ன சொல்றாரு? எங்க திருட்டீங்கன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நல்ல போட்டோ ஷூட்டோ போட்டு வரீங்க, சரியான கல்லை அஷ்டகிரியப்பா, எந்த கல்லை திருடினா அப்படி இருக்கும். உங்க வாட்சை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாட்ச் சூப்பராக இருக்குது, எங்க ராத்திரி கொலைச்சி தான் திரும்பியான எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமென். ஐயா சொல்லாதீங்க, ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு நான். அல்லேலூயா. நம்ம பட்டுப்பட சூப்பரா இருக்குது, ஐயோ எப்படி கடைக்காரன் தெரியாது ஏமாத்திட்டா எடுத்துட்டா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொருளை வாங்கி இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, கஷ்டப்பட்டது, நாம சம்பாதித்தது, தேவன் நம்ம கொடுத்தது, எந்த விதத்திலையும் நமக்கு உண்டாயிருக்கிற பொருள். அல்லேலூயா. இந்த பொருளை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது என்றால், அநீதி நிறைந்த உலக பொருளால், அநீதியான உலக பொருள். ஆமென். அதாவது ஏன் அநீதியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க. எப்படியா நான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி, நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், அதுக்கு அநீதின்னு சொல்றது நியாயமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நான் என்ன சொல்ல வர கவனிங்க, இந்த அநீதி இருக்கிற இடத்துல அநித்தியமான பொருள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த அநீதி என்ற இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறதோட நான் ஒரு கருத்து சொல்ல வரல, அந்த சொல்லி இருக்கிறதுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதாவது நம்மளால் எடுத்துக்கொள்ள கொண்டு போக முடியாத எதுவுமே அநீதியமானது. ஆமென். அதை புதைச்சு வச்சா அநீதியானது. சொல்ல மாட்டீங்க வீட்டுல எல்லாம் சொல்லுங்க, மனைவி பார்த்து சொல்லுங்க. ஆமென். கணவனை பார்த்து சொல்லுங்க.
பயங்கரமான போர் வீரர், மாவீரர் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லா நாடுகளும் பிடித்து வரும்போது நம்ம இந்தியா தேசத்துக்குள்ள அவர் வரும்போதுதான் அவருக்கு சரீர சுகம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன வியாதி தெரியல, நீ காலராவோ கொரோனாவோ என்னவோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்ததோட போய் படுத்தவர் தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொடையில் ஆடுறதும் இல்லை, அதோட படுத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பொழுது அவர் சாகும் போது கடைசியாக அவர் சொல்லிட்டு சாகாது, நான் சாகும் போது என் சவப்பட்டிக்குள்ள 2 ஓட்டையை வச்சு என் கை இப்படி விருந்து இருக்கும்படியாக என் கையை வெளியே விட்டுட்டு என்னை அடக்க செய்ய கொண்டு போங்கள். ஐயா, நீங்க ஒரு பெரிய மாவீரர், உங்களை பலவிதமான மதிப்போடு கூட மரியாதையோடு கூட அடக்கம் பண்ண வேண்டும் என்பது நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய விருப்பம். நீங்க நாட்டுக்காக எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது அலெக்சாண்டர் சொல்லுகிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தையே ஆள வேண்டும் என்று நினைத்தேனா, எல்லாவற்றையும் சாதித்தேன், பல நாடுகளை ஜெயித்தேன், கொள்ளையடித்தேன், பொன்னும் பொருளும் ஏராளமாக சேர்த்தேன். அல்லேலூயா. ஆனால் இப்போது நான் போகும்போது வெறும் கையாக தான் போகிறேன். ஒன்று கொண்டு போக முடியாது, ஒன்று கொண்டு போகிற ஒருவரும் இல்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அந்த விரித்த கருத்தோடு அதை கொண்டு போனார்களா. அல்லேலூயா. மாவீரன் அலெக்சாண்டர் நிலைமை அப்படின்னு சொன்னார். நீங்கள் நான் என்னை கொண்டு போக போகிறோம் தெய்வ பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. ஆமென். அதைதான் நான்காம் வேதம் சொல்றது, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை. அல்லேலூயா. ஆகினாலே இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணம் 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 அல்ல. நீங்க வேத வாஸ்து பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வாரத்துல ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ಬೆಳ್ಳಿಯನ್ನು ಆಶಿಸುವವನಿಗೆ ಎಷ್ಟು ಬೆಳ್ಳಿಯಿಂದಲೂ ತೃಪ್ತಿಯಾಗದು, ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಬಯಸುತ್ತದೆ ಇರುವವನಿಗೆ ಆದಾಯವೆಷ್ಟಾದರೂ ಸಾಲದು. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மெய்யே. நீதிமொழிகள் அது பக்கத்தில் வருது பிரசங்கி. ஆங்கிலத்தில் சொல்லுங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவன் இருக்கிறவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ, நமக்கு இந்த பணம் தான் போதும், 10,000 வந்துட்டா போதும், 10 லட்சம் வந்துட்டா போதும், 1 கோடி வந்துட்டா போதும் நம்ம நினைப்புங்க. அவன் ஒரு நாளும் இந்த பணம் நம்ம திருப்தி ஆக்காதுங்க. அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளே, நாம என்ன நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணப்பிரியன் பணத்தினால் என்ன ஆவதில்லை, திருப்தி அடைவதில்லை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நீங்க நான் யோசனை பண்ணி பாருங்க. பொதுவா இப்ப நம்ம வாழ்னா ஒரு 5 கோடி ரூபாய் இருந்துச்சுனாக்கா போதும், வாழ்நாள் அந்த வட்டியே கூட பேங்க்ல போட்டு சாப்பிட்டு வாழ்ந்துடலாம். கர்த்தருக்கு போதும் நினைக்க. ஆனால் போதும் முடியாதுங்க. அட 1000 5000 கோடி 10,000 கோடி வச்சுருக்கிறவன் ஏங்க நீங்க ஒருத்தர் அடிச்சுட்டு வாழ்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களை கொரோனா வியாதி கூட இன்னும் சந்தேகமா இருக்கிறாங்க. மனுஷனை உண்டாக்குனாரா, எதனால வந்துச்சு, என்னத்தினால வந்துச்சு, பயோவாருக்காக உயிர்கொல்லி நோயாக உண்டாக்குனாரா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல தெரியலையே. கொரோனால செத்தவனுக்கும் தெரியல, கொரோனால வாழ்ந்துருக்கிறவனுக்கும் தெரியல, கொரோனாவுக்கு பயந்துருக்கிறவனுக்கும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ட்ரம்ப் தான் எந்த ட்ரம்ப்ல இருந்து வந்துச்சுன்னு தேடுகிறாரு. அல்லேலூயா. எதனால வந்துச்சோ, எப்படி வந்துச்சோ, பிரச்சனை எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மெய்யே, இதுவும் மாயே. அல்லேலூயா. ஐயோ பணம் தோஞ்சுதான் ஒன்று பண்ணாத, இதுவும் மாயே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஐயோ பணக்காரர் செத்துட்டாரு, கம்பத்துல யாரும் போத்து விடுறதுல அவங்க செத்துட்டா எங்கதான் வைக்கணும்? என்ன அப்படி பாக்குறீங்க? வீட்டுல இருக்கணும், மன்னராக வைக்கணும். அல்லேலூயா. அப்போ கீழே வாசிக்கிற வசனம் 11வது வசனம். 11வது வசனம். சொத்து
ಹೆಚ್ಚಿದರೆ ಅನುಭವಿಸುವವರ ಸಂಖ್ಯೆಯು ಹೆಚ್ಚುವುದು. ಅನುಭವಿಸುವ ಸಂಖ್ಯೆಯು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ಅದು ಕಣ್ಣಿಂದಲೇ ನೋಡದೆ, ಅದು ಕಣ್ಣಿಂದ ನೋಡದೆ ಹೊರತು ಯಜಮಾನಿಗೆ ಯಾವ ಲಾಭವೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஒரு பல்லுக்கு பாருங்க, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள்? பெருகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவளுக்கு வேறொரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 10 ஏக்கர் இருக்குது, அவனும் கண்ணு தான் பார்க்கறான். அந்த ரோடு வழியா போறவனும் கண்ணு தான் பார்க்கறான். 10 ஏக்கர் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாம்பழ தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல வாசனைய அந்த எஜமானும் கண்ணில் பார்த்து உட்கார ரசிக்கிறான். ரோட்ல போறது அந்த வாசனை என்ன பண்ணுது? வருது. என் தோட்டத்து வாசனைய நீ ஏன்டா அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. பைபிள் சொல்லு பாருங்க, அதை கண்ணால் காண்கிறத தவிர வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். ஏன்னா செல்வத்தினால் பெற்று சொல்லுகிறேன். அதுவே 6ஆம் அதிகாரம் பார்த்து பாருங்க. சொல்றாங்க, ಏನು ಏನಾದರೆ ದೇವರು ಒಬ್ಬನಿಗೆ ಯಾವ ಇಷ್ಟಕಾರ್ತರೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ ತನ್ನ ಸಂಪತ್ತನ್ನು ಘನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವನು. ಆದರೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಅವನನ್ನು ಶಕ್ತಿಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். அவனுக்கு அனுபவிச்சதுக்கு ஏனில்லை, சக்தி இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிற பாருங்க, அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னன்னு கொடுக்கிறாரு? தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தால் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஒரு காரணம்னா பீஸா வேணுமா ஆர்டர் பண்ண வரும். ஹல்லேலூயா. சிக்கன் கபாப் வேணுமா, தந்தூரி வேணுமா, பிரைஸ் எல்லாம் மட்டன் ரன் பீஸ் வேணுமா, என்ன இச்சித்தால் அது என்ன பண்ணும்? அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை சொல்லுங்க, ஒருவேளை சொல்லுங்க. இந்த வசனத்துல நான் சொல்லிட்டு இருக்கிற மூத்த குமாரனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. தகப்பனோடு இருக்கிறான், எல்லாம் அவனுடையது. ஆமென். அவன் அனுபவிக்கிறதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவனுக்கு கோபத்தினால, அவனை மற்றவர்களை மன்னிக்காத தன்மையினால அவன் அதையெல்லாம் இழந்து போயிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா, அவனுக்கு சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை என்ன செய்கிறான்? அனுபவிக்கிறான். இதுவும் மாயை, கொடிய நோய் மாயிருக்கு. கஷ்டப்பட்டு 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 சம்பாதிச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சவரு படுத்தப்படி கேட்கிறாரு. வந்தவெல்லாம் வாங்கி வச்சு கட்டுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு ஏன் நிலைமை என்னவோ உங்க நிலைமை என்னவோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட முடியுமா? மட்டன் பிரியாணி பார்க்க முடியும். அல்லேலூயா. என் காசுல, நான் சம்பாதிச்ச காசுல மட்டன் பிரியாணி எல்லாம் வச்சு வாங்கிக்கிறாரு. நாங்க டாக்டர் ಅಲ್ಲಿ ನೋಡಬಾರದು. ಈ ಕಡೆ ತಿಂದ ಚಿಕನ್, ತಂದೂರಿ ಚಿಕನ್ ವಾಸನೆ ಹಿಡಿಬಾರ್ದು. அல்லேலூயா. ಗೀ ರೈಸ್ ಮತ್ತು ಏನು ನಾವು ತಿನ್ಬೇಕು? ಗಂಜಿ. அல்லேலூயா. ಉಪ್ಪು ಹಾಕಬಾರದು. அல்லேலூயா. சக்கரை தின்னಬಾರದು. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், எல்லாம் உனக்கு இருக்குதோ இல்லையோ அதை அனுபவிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை வேணும். இன்னைக்கு காலையில் உங்க வீட்டில் நீ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபை. சாப்பாடு வைக்கிறீங்க, அது சாப்பாடே கிருபை தானே. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருந்து சாப்பிட முடியலங்க. ஆமென். ஃப்ரிட்ஜில் வாங்கி கொரோனா வந்துருக்கு, கிடைக்காதுன்னு வாங்கி வச்சுட்டாங்க. அது ஒரு மாசம் ஆகுது. அதை சாப்பிட்டா கொரோனா வந்துருக்காது. அம்மா, உன் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாட்டை விட கொரோனாவே எவ்வளவு நேரம் நான் நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆகி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்லுவாரு சொன்னா, தேவ பிள்ளைல எல்லாம் இருந்தும் அனுபவித்து கிருபை வேணும். ஆமென். எல்லாவற்றையும் இழந்து வந்த கெட்ட குமாரனுக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. டிவி போட்டு வச்சிருக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்க சிரிக்காதீங்க. ஆமென். நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா.
பல்ல விளக்காத உட்காந்துட்டீங்க. சரி, பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சரி, ஆட முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் என்ன பண்ணுங்க, பல்ல விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவ பிள்ளைகளே, அப்போ எல்லாவற்றையும் இழந்து போனவன் அந்த கிருபை அனுபவிக்கிறான். ஆமென். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் உள்ளே போகாமல் எங்கே நிற்கிறான்? வெளியே நிற்கிறான். அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை நீங்க கவனிக்கணும். அவங்க அப்பா கிட்ட 30வது வசனம் சொல்றான், வாசிங்க. லூக்கா 30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் 29 போடுங்கப்பா. 29 வாசிங்க போடுங்கப்பா. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளே, தகப்பனுக்கு கர்த்தருக்கு செய்கிறதை இவன் ஊழியம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வரல சொல்லுங்க பார்க்கலாம். வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இவன் சொல்றான், இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? ஊழியம் செய்தேன். இத்தனை அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும். ஒரு காலமும் என்ன செய்யல? கற்பனையை மீறாதிருந்தும். நீங்க உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இவன் மீறிட்டு தான் என்ன பண்ணுகிறான்? பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். கட்டளையை மீறாதவ இதெல்லாம் என்ன பண்ணிருக்க கூடாது? பேசியிருக்க கூடாது. ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? ஆமென். அவர் வானத்துக்கு பூமிக்கு சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரியானவர். அல்லேலூயா. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆமென். உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுள். யோபு 1-2 வார்த்தையை இந்த சிநேகிதரோட பேசிட்டான். பேசிட்டு கடைசியில் சொல்றான், ஆண்டவரே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண்கள் உண்மை காண்கிறது. உண்மை காணும் போது நான் நிறைய கேள்வி கேட்கணும். இப்படி அது என்னத்துக்கு, இது என்னத்துக்கு, இப்படி ஆகணும், அதெல்லாம் கேட்கணும்னு இருந்தேன். ஆனால் அவன் கண்ட உடனே என்னை நானே அருவருத்து சாம்பலிலே உட்காருகிறேன். அல்லேலூயா. காரணம் ஆண்டவரே இவ்வளோ பெரிய மகிமை பொறுக்கிறவரா, இவ்வளோ வல்லவர் இருந்த தேவனாதி தேவனா எங்களுடைய தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போ நான் ஊழியம் செய்து கற்பனைகள் என்ன செய்யவில்லை? மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இவன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், கற்பனையை மீறாதிருந்தான். ஆனா இவனுக்கு உள்ளத்துல ஆசை இருந்தது. என்னது? சிறைகள்லாம் கூட்டி ஒரு பார்ட்டி வச்சுதான் நல்லா இருந்துச்சு. அது நல்ல பார்ட்டியோ கெட்ட பார்ட்டியோ, ஏசப்பா கூட இருக்கிற உனக்கு சந்தோஷத்துல என்ன குறை? ஆமென். அல்லேலூயா. ஜபக்கூட்டத்துல இல்லாத சந்தோஷமா? ஆராதனையில் இல்லாத சந்தோஷமா? ஜபிக்கிறதுல இல்லாத சந்தோஷமா? தேவனுடைய பிள்ளைகள் பாடுறதையும் ஆடுகிறதையும் பேசுகிறதையும் கேட்கிறது இல்லாத சந்தோஷமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை கேட்கிறதுல இல்லாத ஒரு சந்தோஷமா? வேதத்தை தியானம் பண்ணி பாருங்க. ஆமென். கையில இருந்து கீழே வைக்க மாட்டீங்க நீங்க. ஆமென். அப்படி ஆண்டவருடைய வசனம் பேச தியானிக்க அது இன்பமா இருக்கும். ஆமென். எதுக்கு சொல்ல வரேன் நான்? அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்தேன். ஆமென். கற்பனையை மீறாதிருந்தேன். ஆமென். அல்லேலூயா. இது என்ன பாருங்க, என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி. அல்லேலூயா. அப்படியானா இவர் உடுத்து போகும்போது வரும்போது செய்வதெல்லாம் இவருக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அப்படியே ஒரு ஒன்று என்ன பண்ணலாம்? காசு இருக்கா? போயிட்டு வரலாம். அப்படி குருபலிக்கா என்ன பண்ணிட்டு வரலாம்? போயிட்டு வரலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க என்ன பண்றாங்க? இப்போ பாப்போம் கொரோனாவே நீ வாழ்க. அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் கத்த செய்ய ராஜா அப்படி குருபலிக்கா போயிட்டு வரலாமே. வீடே சாப்பிட்டோம், அப்பா அம்மாவே கம்மா வாங்கி சாப்பிட்டு வர்றது. அல்லேலூயா. அம்மா போற வெண்டைக்காகவே கத்திரிக்காவே. அல்லேலூயா. சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு அவருடைய செய்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இல்லையே அப்படின்றது உண்டானால், ஆமென், என்ன ஊழியம் செய்திருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லி காட்டுறார். ஒண்ணு, அல்லேலூயா, சிநேகிதரோடு இருந்தா நல்லா இருந்துச்சே அப்படின்றது 2. 3வது சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டி ஆகியது எனக்கு ஏப்பா. அல்லேலூயா. அப்ப
உன் குடும்பத்தை கத்த கைவிட்டு இருந்தாரா? இவன் தகப்பன் மேல் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இது. ஆமென். சாதாரணமான அல்ல இது. அல்லேலூயா. யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம நிலைமை என்னவா இருந்துச்சு, எந்த நிலைமையில நாம் இருந்தோம், ஏசப்பா இன்னைக்கு நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரோ ஒருவரை கர்த்தர் அதிகமாக கொடுத்து விட்டார், ஒருவர் மன்னித்து விட்டார், ஒருத்தர் உயர்த்தி விட்டார், நமக்கு கிடைக்காத பதவி அவர் கிடைத்து விட்டது என்று சொல்லி அது வரும்போது நீங்கள் தேவனோடு இருக்கிற மனுஷன் எப்போதும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. தகப்பனோடு ஒருவர் இருந்தது உண்மையானா, இவன் இருந்து அவரோடு ஒத்திருந்தது உண்மையானா, வேலைக்காரனை கேட்டுக்க மாட்டான். வந்த உடனே ஓடி போய் அப்பா கிட்ட, அப்பா என்ன விஷயம், அப்பா என்ன நடந்துட்டு, ஏன்னா என் தகப்பன் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். நல்ல சொல்லுங்க பார்க்க. அவர் உதவி செய்கிற தகப்பனை தவிர ஊதாரித்தனம் செய்கிறது தகப்பன் அல்ல. அல்லேலூயா. சின்ன மகன் மாதிரி அவர் ஒரு ஊதாரித்தனம் இருந்தாக்க ஆஸ்தி என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. அல்லேலூயா. உன்னை போல திரைப்பவர் அல்ல தேவன். ஆமென். உன்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக வேதம் சொல்லுகிறது, நீ ஐஸ்வரன் ஆகும்படி அவர் தரித்திரரானார். எல்லாம் தன்னுடையதாக இருந்தும் எல்லாவற்றையும் விழுந்தார். வானமும் பூமியும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவரே, இந்த பூமியில காணப்படுகிற ஆடு மாடு பறவைகள் எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடையது எல்லாமே. ஆமென். அதனால அந்த அநீதியிலிருந்து பொருள் நீதியான பொருளாக மாறுவதற்கு, ஆமென், பிளாக் மணி ஒயிட் மணியா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. யார்கிட்ட பிளாக் மணிக்கு கேட்குங்க? ஐயா என்ன யாருன்னு கேட்குறீங்க? உங்ககிட்ட எவ்வளவு என்கிட்ட கேட்குறீங்களா? அல்லேலூயா. யாரோ பாவம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க 80 கோடிக்கு ஒரு சொத்து இருப்பதாக. 80 கோடிக்கு ஒரு இடம் எனக்கு இருக்கிறதா பசுத்தவான்கள் கூடி அல்லேலூயா அவங்களே யோசித்து இடத்த கூட கண்டுபிடிச்சுன்னு வந்துட்டுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவருடைய வாய் முகத்துப்படி அப்படியே நடந்தா எனக்கு. ஆனா எனக்கு 80 கோடி ரூபாய் சொத்து ஒரு இடத்துல இருக்கிறது யாராவது காமிச்சுட்டா அப்படியே அதை வெயிட் ஆக்கிடுவேன். பிளாக் பண்ணி தானே அது. ஏன்னா யாருக்குமே தெரியாம பதுக்கி வைக்கிற பணத்துக்கு பேர் தானே என்னது? பிளாக் மணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை வெயிட் பண்ணி ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுங்க தேவனுடைய பார்வையில, கவர்மெண்ட் பார்வையை விட தேவனுடைய பார்வையில உன் கருப்பு பணம் எது என்று சொன்னார். ஆமென். தெய்வ பிள்ளையே, உன்னை சுற்றி அநேக ஏழைகள் பசியும் பட்டினியுமாய் இருக்கும் போது அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்காமல் நீ நல்ல விருந்து ஆகாரத்தை புசித்தா புரிந்து கொள், அது கருப்பு பணத்தினால் செய்யப்பட்டது. அந்த ஆகாரமும் கருப்பானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த அந்த கஷ்டத்துக்கு, அந்த கண்ணீருக்கு, அந்த வேதனைக்கு, அந்த வியாதிக்கு உன் பணம் உதவலனா அது கருப்பு பணம் ஆயிடும். நீ சம்பாதிச்சதுதான், கர்த்தருக்கு கொடுத்ததுதான். அல்லேலூயா. பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு குறை இல்லாத வச்சார் பார்த்தியா, எனக்கு ஒன்று எங்க வீட்டில் அது நல்லதுதான், நல்ல சாட்சி தான். ஆனா அதை மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றது, ஆமென், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் 1000 லட்சக்கணக்காக கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனத்துல குறை தேடுறவன் தகப்பனத்துல என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு எவ்வளவு நாளுக்கு மாத்திரம் வச்சிருந்தாலும் தெரியல. எங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் தேடி கூடி நாங்கள் ஒரு பட்சம் பண்ணலாம்னு சொன்னேன் சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்பாட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, ஒரு பட்சம் பண்றப்பா எல்லாம் நல்ல பிள்ளைங்கப்பா, அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் தவடிக்க மாட்டானுங்க, தண்ணி அடிக்க மாட்டானுங்க, கெட்ட பிள்ளைங்களப்பா, நல்ல பிள்ளைங்க, நான் கூட்டி வீட்டுல சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா எந்த அப்பா வேணான்னு சொல்வாரு? அட காஞ்சி போய் ஒன்று கூலி வேலை செய்யணும்னு சொல்ல கூட்டு மாட்டா ராஜா, நல்ல பிள்ளைங்க தான் என்ன பண்ணேன் கூட்டு மாட்டான்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அதுல எவனா ஒருத்தர் தம் வச்சு புகை வெளியே விட்டான்னு வச்சுக்கோங்க. ரூம்ல தின்னா புகை வருது, அப்பா அது நெருப்பில்லாத புகைப்பா. என்னத்துக்கு ஏன் பயம்? நீ யாருக்குள்ள சேரும்போது என்னத்துக்கு பயம்? நல்ல பிள்ளைகளோட சேரும்போது ஏன் அவங்களுக்கு நல்ல பிள்ளைங்க போனா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கத்துறது? உலகம் கெட்டு போய் இருக்குது. அல்லேலூயா. அவ இவ்வளவு நாளுக்கு ஊழியம் செய்யும்போது அவன் ஸ்நேகத்தை என்ன பேசியிருப்பான்? இவன் சொல்லிட்டு அப்பா என்ன சொல்லியிருப்பான்? என்னடா வீட்டுக்கு வரமாடா? இல்லடா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொன்னியா? என்ன சொன்ன நீ அவன் ஸ்நேகிதங்கள்ட்ட? என் ஸ்நேகிதனோடு கூட நான் சந்தோஷமா இல்லாத அப்படின்னு சொல்றியே, அப்போ ஸ்நேகிதர்கள்ட்ட அப்பா பத்தி நீ என்ன சொன்ன? ஆமென். நீ நல்ல ஊழியக்காரன்
மனுஷன் தான். அவர் அன்பானவரியா. அல்லேலூயா. ஏத்துக்குவாராப்பா, நான் வேற ஜாதி ஆச்சேன். ஐயோ, அவருக்கு ஜாதியே கிடையாதுப்பா. அல்லேலூயா. என் பாஷை தெரியுமா உங்க அப்பாக்கு? அரே கேரே துஹாரே. அல்லேலூயா. बाप को हिंदी भी मालूम है, उर्दू भी मालूम है, चाइना, जापान, सो भी बात करता. अंतरा माట్లాడతాం రాండి. హల్లెలూయా. తెలుగువాడు రాండి. సుజ్ఞానమా రాండి. ஹல்லேலூயா. எல்லா பாஷை அறிந்தவரா. நீ சொல்லி கூட்டு வந்திருக்கலாமே, இவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமே அப்பாக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். இதை நான் ரொம்ப ரொம்ப கத்துட்டு சொல்றோம். கோபமா இல்லை, கோபப்படக்கூடாதுன்னு இருக்குது, உக்கிரமாவும் இல்லை, நான் ரோசமா பிரசவம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்பா அப்படி சொல்றியப்பா, நீ ஸ்நேகிதர் கூட அப்பா கிட்ட காமிச்சிருக்கலாமே. அப்படி நீ ஒரு பஞ்சம் பண்ணதா இருந்திருந்தா, ஒரு நல்ல விதமா இருக்கிறதா இருந்திருந்தா, அது அநேகருக்கு நன்மையா இருக்கிறதா இருந்தா, தகப்பன் ஒருபோதும் தடை சொல்லி இருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்படி சொன்னவனை பார்த்ததா சொல்றாரு, கதை சொல்றோம். சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அடிக்கவில்லை, கொடுக்கவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடையதே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுபவிக்க தெரியாத ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்பதான் அப்பா சொல்றாரு, வாசிங்க 30 வேசியிடத்தில் உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உன்னுடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்கு அனுப்பித்தீரே என்றார். நல்லா கவனிங்க. இந்த கோபத்தோடு கூட இவனுடைய உக்கிரம், இந்த எவ்வளவு உச்சிக்கு அவன் கோபம் போயிருக்குதுன்றது இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. ஆமென். நீங்க இந்த பழைய அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அல்லேலூயா. அவன் எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டா கொடுத்தாரு. சில நாளைக்கு பிற்பாடு அவன் புறப்பட்டு தூர தேசத்துக்கு போனான். ஆமென். அங்க அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து செலவழித்தான் பைபிள் சொல்லுது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒருவேளை சொல்லுங்க வீட்டுல இருக்கிறவங்களா. அல்லேலூயா. இவன் தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. இன்டர்நெட் இல்லைங்க, அப்ப மொபைல் இல்லைங்க, அப்புறம் ட்விட்டர் இல்லைங்க, ஸ்டேட்டஸ் இல்லைங்க, 1G 2G 3G, கடைசியில கஞ்சி, எல்லா ஜியும் போய் கஞ்சி இல்ல. ஒண்ணுமே தகவல் இல்லாத, நுட்பம் இல்லாத காலம். ஆமென். அல்லேலூயா. ஏற்றநிலை நோக்கிய இல்ல, எந்த ஐடியாவும் இல்லாத காலம். ஆமென். அவன் எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆமென். போயிட்டா அதோட கான்டாக்ட் என்ன ஆகி போச்சு? கட் ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் இவருக்கும் அண்ணனுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை. இங்க தூர தேசத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. போயிட்டு மறந்துட்டு அவர் வந்தாரு. அப்பா போனா கட்டி பிடிச்சி கொண்டாந்துட்டார். அல்லேலூயா. இவன் மேல வைக்கிற குற்றச்சாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் கொடுக்கவில்லை, வேசியிடத்தில் உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரன். ஆமென். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு என்னங்க வேணும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு பாட்டு பாடின அந்த காலத்துல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ தம்பி நம்ம சொல்றதுக்கு இவனுக்கு அந்த மனசு, தகப்பனே என் மகனே கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். இவன் பிஸ்கோத்து தம்பின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறான். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சொல்லுங்க, ஏசப்பா மகனே என்று அழைத்து போட்டாங்க. அல்லேலூயா. வேசியிடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இவன் போய் பார்த்த மாதிரியும் இவன் இருந்த மாதிரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இவனை பத்தி ஒரு நல்ல செய்தியை நீ கேள்விப்படலையா? பசியா இருந்தான்ப்பா அப்படி கேள்விப்படலையா? பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுருக்கிறான்ப்பா உன் தம்பி, அதை கேள்விப்படலையா? ஆமென். ஐயோ முகலாம் பார்த்தினாப்பா ரொம்ப கருத்து போயிருக்கிறான்ப்பா உன் தம்பி, அதை கேள்விப்படலையானே? ஆமென். இவன் கேள்விப்பட்டது ஒன்னே ஒண்ணு, வேசியிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டான். வேசி ஆஸ்தி, ஆஸ்தி வேசி, வேசி. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு தூசி. ஆமென். இவன் சொல்றதெல்லாம் அல்லேலூயா. கர்த்தர் இவன் இப்ப கூட தகப்பன போய் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணலாமான்னு பாக்குறாரு. என்னட்டு அவரை வெளியே கொடுத்துட்டு என்ன கூட கூப்பிட்டு போ அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாரு. எடுத்துக்காட்டு சில பேருக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல பாருங்க நீ லூசு.
அவருக்கு தெரியாது என்னப்பா இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சா கிருபை. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா. நீ தெரிய வச்சு அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் கல்லோ மண்ணோ சித்திரமோ அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் பாயிண்ட் பண்றது பாருங்க. கத்தசேனா நிறைய பேர் ஐயா கொஞ்ச நேரம் பேசுங்க, கொரோனால எங்கேயும் வெளியே போறது இல்லையா, உட்காந்து சட்டி கேட்கறையா, முன்னதான் சட்டி வந்து அர்ஜென்டா வருவோம், நீங்களும் அர்ஜென்டா வருவீங்க, இப்போ பேசுங்கன்றாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இவரு தான் பேச இஷ்டம் இல்லை, அர்ஜென்டா முடிச்சிடறான்னு நினைச்சிருக்காங்க. சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஐயா பசி எடுத்தா சரி சாப்பிட்டே கேளுங்க, சாப்பிட்டே கேளுங்க. கத்தருடைய எப்படி ஒண்ணு ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆகாரமும் சரீரத்துல ஆகாரமும் என்ன பண்ணிட்டோம் பிரிச்சு கட்டி கொண்டு கவலைப்படாதீங்க. கத்தருடைய ஆசீர்வாதம். இப்போ அவன் சொல்றான், வேசிகளுடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். அல்லேலூயா. அப்போ கூட அவன் தம்பின்னு சொல்லுது. அவன் என்னப்பா நீங்க வேசிகளுக்கு அழித்து போட்ட தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வரலங்க. வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லா தேவ பிள்ளைகளே, மனம் உண்டானால் மாங்கம் உண்டாகும். அல்லேலூயா. There is art, there is root. Hallelujah. This is English, you know. Okay. Praise the Lord. There is art, there is root. இவனுக்கு இருதயம் இருந்திருந்தால் இவனை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க முடியாது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தையே செய்யலாம் சொல்லி என் தம்பி வந்துக்கிறான், எங்க அப்பா எப்படி கொண்டாடுறாரு பாருங்க, அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அல்லேலூயா. கொழுத்த கண்டுது. அல்லேலூயா. இருக்கிற கட்டணம் போட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஆட்சி பிரியாணி பண்ணி தூர் கிளம்பிட்டு பாரு நம்ம அப்பா. கொலை சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டா கொலை சொல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா. தகப்பனுக்கு தெளிவுபடுத்துறாரு, சரியா சொல்லி காட்டுறாரு. ஜபமாகப்பட்டது. ஆமென். மற்றவனை குற்றப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, மற்றவனுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவரே அவனை பத்தி ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஒரு பாவிக்கா ஒரு கொடூரமாக கூட நீ ஜபிக்கும் போது, ஆண்டவரே அவனை மன்னித்து சரிப்படுத்துங்க, ஆண்டவரே உங்களை வரை காயப்படுத்துங்க, ஆண்டவரே அவனுக்காக வாட உதவி செய்யுங்க, ஆண்டவரே குற்றக்குறையெல்லாம் மன்னிங்க, ஆண்டவரே அவன் நல்ல புத்தியை தாங்க, ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவனை எவனை அல்லேலூயா எவனை இங்க பார், மூணு உன்னை ஒண்ணுதான் அவனை. அல்லேலூயா. அது வசனம் சொல்கிறது, அழித்து போட்ட உம்முடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் தகப்ப அவரிடத்துல சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அங்க அந்த இடத்துல வந்து என் மகன் இவன் செத்தான அவர் என்ன பண்ணல, புரியுது உங்களுக்கு, சொல்லல என் குமாரன் மரித்தான் சொல்லல, உன் சகோதரப்பா அவர் எடுத்து காட்டுறாரு. அல்லேலூயா. அவன் எவ்வளோ அவனை தள்ள பார்த்தான், தகப்பன் எவ்வளவு முடியுமோ அவளுக்கு அவனோட சேர்க்க பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்க வெட்டி ஒரு மரத்தை வெட்டி துண்டாக்குறது அல்ல சபை, அவங்க ஒன்றாக்கி உண்டாக்குறது தான் சபை. நீ துண்டாக்க பார்க்கிறாயா, உண்டாக்க பார்க்கிறாயா? மூத்த மகன் துண்டாக்க பார்க்கிறான், தகப்பன் உண்டாக்க பார்க்கிறான். அல்லேலூயா. ಮಗ ದೊಡ್ಡ ಮಗ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಿ ನೋಡ್ತಾನೆ, ಆಮೇಲೆ ತಂದೆ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿಸೋದು ನೋಡ್ತಾನೆ. இவங்களே கடைசி காலம்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆண்டவர்கள் சொல்கிறாங்க, உண்மைதான். இந்த கொரோனா இப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறது தெரியுமா? அல்லேலூயா. அன்பாக இருக்கிறியா, மன்னிக்கிற சும்மா இருக்கிறதா, அப்பாவோட இருக்கிறியா? அல்லேலூயா. அனித்தியமான உலக பொருளை, அநீதியான உலக பொருளை எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்காம அநேகருக்கு நன்மை செய்கிறியா? ஒன்றும் கவலைப்படாது. ஆமென். நீ அப்பாவோட தான் இருக்க. நல்லா நம்புங்க. நீங்க ஒரே சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படியே 7ஆம் வானம் 8வது வானம் எத்தனாவது வானம் தான் நமக்கு என்ன, அவர் இருக்கிற வானத்தில் அவன் அவ்வளோதானே. மானம் போகாம பார்த்துட்டா மானம் போயிடுச்சு. அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் எருசலேமை சரியாக அழுது பார்த்தால் அங்கே இஸ்ரேல் இருக்கிறவன் அழுது இருக்கிறான், பாலஸ்தீனம் அவங்க தான் அழுது இருக்கிறாங்க. நீ என்னத்துக்கு டேப் எடுத்துட்டு போற, நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம்
புரிந்து கொள்வது புரிந்து நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நீ அன்பா இருந்தா என்னுடைய சிஷ்யர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. அன்பா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? தேவனோடு இருப்பான். தேவனோடு இருக்கிறவன் இருப்பான். இப்படி வெறுப்பானா? நேசிப்பான். அல்லேலூயா. அதனால நீங்க கடைசியா கவனிக்கணும். அவன் சொல்லிட்டு உங்க பாருங்க, கடைசி வசனம், உன் சகோதரன் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் சொல்றதுல என்ன சொல்றாரு? அவன் வேசியிடத்தில் அவன் மரித்தான். நல்லா தெரியும். அல்லேலூயா. அவன் வேசியிடத்தில் அவன் செத்தான். ஆமென். அல்லேலூயா. ஆஸ்தியெல்லாம் காணாம போச்சு. ஆமென். அதனுடைய ஆன்சர்லாம் பாருங்க. அதுக்கு அவன் சேர்த்துட்டு செத்து போன காரியத்தை அப்புறம் காணாம போச்சு கூட ஒரு நாள் வருவோம்னா போயிடுச்சு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஆஸ்தி போயிடுச்சு, எடுத்து போனா ஆஸ்தி போயிடுச்சுன்றவன் ஐயோயோயோ பதட்டத்தோட இருக்கணும். ஆமென். இதெல்லாம் போச்சு, தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த உவமையில நீங்க 3 விதமான உவமையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஒன்று வெள்ளிக்காசு, 2வது ஆடு, 3வது இந்த இளையகுமாரனை பற்றி சொல்லியிருப்பார். அல்லேலூயா. எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸோட முடிஞ்சிருக்கும். ஆமென். இதுக்கு கிளைமேக்ஸ் இல்லாத ஒரு கதை வரல. சொல்லுங்க பார்க்கலாம். வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இவன் உள்ள போய் தம்பியை கட்டி பிடிச்சிருந்தா தானே என்ன ஆயிருக்கும்? வணக்கம் அப்படின்னு போடுவாங்க. அந்த காலத்து பிக்சர்லாம் அந்த காலத்து பிக்சர்ல பார்த்தோம். அந்த காலத்து பிக்சர்லாம் கடைசி கிளைமேக்ஸ் சுபம் வணக்கம் அப்படி போடுவாங்க. போட்டாங்கன்னா படம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. வில்லன் என்ன பண்ணிருப்பான்? தப்ப ஒத்துருப்பான், வில்லன் செத்துருப்பான், ஏதோ ஒன்று ஆயிருக்கும். அப்போ அது முடிஞ்சு. இது இவர் என்ன அப்ப என்னன்னா கிளைமேக்ஸ் நம்ம கையில இருக்குது. இப்போ ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு உள்ள. அல்லேலூயா. என்ன ஆனா இவன் போனானா இல்லையான்றது தெரியல. இது எப்படியா தெரியும்னா, நீ நானும் உள்ள போன கிளைமேக்ஸ் எழுதி போடுவாங்க. அல்லேலூயா. வணக்கம் சோத்ரம். அல்லேலூயா. இந்த கதை எப்படி முடிகிறது? மகிழ்ச்சியாக முடிகிறது. வெளியே போறேன்னு வச்சுக்கோ. ஆமென். அல்லேலூயா. கதை எப்படி முடியும்? தொடர்கிறது. ஆமா, இது தொடர்கிறது போடுவாங்க. உள்ள போத இருந்தா தம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் அவனுடைய காரியம். அல்ல எந்த என்னுடையது என்பதை விட வேண்டும். தெய்வ பிள்ளையே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? சின்னவங்க என்ன நினைச்சா, அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் வேணும், அப்பா வேணும். ஆமென். சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு எல்லாம் வேணும், தம்பி வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அப்பாவுக்கு என் ஆஸ்தி எல்லாம் போயிட்டா கூட பரவாயில்லடா, நீ எனக்கு வேண்டும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பாவுடைய ஆசை எல்லாம் போயிருச்சா, நீ போதும் மகனே மான்ற. ஆமென். நமக்கு அப்பா நீங்க மட்டும் ஒதுக்கிங்க, ஆஸ்தி எல்லாம் அப்பா என் பக்கம் எழுதுகின்றோம். ஒரு நாள் உருப்பிட மாட்டோம். இவனை போலதான் இருப்போம். அதனால் தேவப்பிள்ளைகளே, நிறைய தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். நிறைய வசனங்கள் நான் விளக்கமாக சொல்ல முடியல. ஆனால் சொல்கிறேன், பணம் ஆஸ்தி நம்மகிட்ட இருந்தால் அதை பிளாக் பண்ணி ஆக்காத, அதை வெயிட் பண்ணி ஆகட்டும். வெள்ளை பணமாக மாறட்டும். கருப்பு பணமாக இல்லாமல் வெள்ளை பணமாக எல்லாருக்கும் உதவி செய்கிற கிருபையை உங்களுக்கு எனக்கு கட்டிட்டு வராங்க. இல்லையா? ஐயா எங்களுக்கு இல்லைன்னு கவலைப்படாது. அப்பா நம்மோடு இருக்கிறார். குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரும் வெளியே நிற்காதீங்க, உள்ளே வாங்க. கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? Thank you Jesus. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய அன்பின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டதானது நல்ல கர்த்தாவே, காலை ஆராதனை எங்களோடு நீ பேசிய நல் வார்த்தைகளுக்காக என்னுடையது தானே, அவனுடைய ஒன்றுமே இல்லையே. ஆண்டவரே, நீ கொடுத்தது எல்லாமே அப்பா அநேக ஊழிய செய் அநீதியான அநித்தியமான பொருள்களிலே நாங்கள் ஒன்று கொண்டு போவதில்லை. ஆண்டவரே, அனுபவிக்க கிருபை வேதம் என்று வேதம் சொல்லுகிறப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. மற்றவர்களே எங்களோடு கூட அனுபவிக்கட்டும். நீ கொடுக்குற எல்லாரும் அனுபவித்து நாமத்தை மேம்படுத்த கிருபைத்தார். இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதி. எரிச்சல்கள், கோபங்கள், அடுவரை பொறாமைகள், கொண்டு சொல்வது எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவரே, அடுவரே மன்னிக்கிற தன்மை அன்பும் ஜனங்கள் உருவாகட்டும். நாமும் மகிமைப்படட்டும். இந்த காலம் சத்தியத்தை கேட்ட எல்லா ஜனங்களையும்
அந்த சலுகை அவர்களுக்கு இல்லை என்று கூட அநேக ஏழைகள் இருக்கலாம். அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி. உலகம் முழுவதும் நடந்த ஆராதனைகளுக்காக நன்றி, தேவ செய்திகளுக்காக நன்றி. காப்பாற்றும் நாமத்தையே பயன்படுத்திக் கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும் எங்களோடு முழுவதும் வாரம் முழுவதும் நடத்தி காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த செய்தி கேட்ட எல்லா தேவ ஜனங்கள் பரிசுத்த ஊழியக்காரர்களுடைய ஒருவற்றை எப்போது என்னைக்கு வைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த ஊரடங்கு இருக்கும் என்று நாம் தெரிகிறது. அதனால கட்டளை சொன்ன லாக்டவுன், அதனால நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ಪೊಲೀಸ್ಕಾರನೋ அரசாங்கமோ சொல்லுகிறது ಹೇಳೋದೆಲ್ಲ ನಾವು எழுதிದಾರನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ಇಂದು ಯಾಕೆ ಇಷ್ಟು ದಿನ ಅಂತ ಕೇಳಬೇಡಿ. ಇಷ್ಟು ದಿನ ಯಾಕೆ ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ಯಡಿಯೂರಪ್ಪನ ಕೇಳಬೇಡಿ, ಕೊರೋನಾ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳಿ, ಕೊರೋನಾ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತೇನೆ. ಇನ್ನೊಂದು ಇಷ್ಟು ದಿನ ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಕೊರೋನಾ ಹೇಳುತ್ತೆ ಮರ್ಯಾದೆಗೆ ಒಳಗೆ ಹೋಗು, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ, ಇಲ್ಲ ನಾನು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ಅದರಿಂದ ನಾವು ಶುದ್ಧವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ದೂರವಾಗಿದ್ದು ದೇವನಾಮ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಅಗತ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಡಿ. ಗಮನಿಸಿ, 1ನೇ ತಾರೀಕು ಶುಕ್ರವಾರ 5ನೇ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿನ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 6 ಗಂಟೆಗೆ 8 ಗಂಟೆಗಲ್ಲ, ಆವತ್ತೊಂದು ದಿನ ಯಾವಾಗ 6 ಗಂಟೆಗೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. 4 ಗಂಟೆ ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ಹೋಗಿ, 6 ಗಂಟೆ ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ಹೋಗಿ, ಈಗ 8 ಗಂಟೆ ಕ್ರೈಸ್ತರು ಬಂದಿದ್ದೀರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಆದರೆ 1ನೇ ತಾರೀಕು ನಾವು 6ರಿಂದ 7 ದೇವರ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಜೊತೆಯಿಂದ ನಾವು ದೇವರ வாக்கியம் கேளுங்க. அந்த 6லிருந்து 7 நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தோடு கேட்டு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் அந்த மாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமையில் பைபிள் ஸ்டடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களை குறித்து சில காரியங்கள் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்க, அந்த நேரங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு யூடியூப்ல கூட வருது, நீங்க அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஒரு வேலை மோசலாக அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு, நீங்கள் அது ஒரு கமிட்மெண்ட் ஆகி ஒரு பொறுத்தனையாக உட்காந்துக்கிறீங்க, அதை நான் உடைக்க விரும்பலை. ஆமாம், நீங்கள் தாராளமாக அந்த சத்தியத்தை அந்த ஜபத்தில் கேளுங்க. கேட்டுட்டு பிற்பாடு ஒரு நேரம் இருக்கிற போது இந்த யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கேளுங்க. ஆண்டுகளை ஆசீர்வதிப்பார். எல்லாமே நன்மையாக தேவனுடைய பிள்ளைகளையும் நலமானவைகளையே யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே இந்த மாதத்தில் காணிக்கைகள், தசமபாகங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், இப்படி நிறைய உதவி செய்தீர்கள். அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தீர்கள். அது சபையில் இருக்கிறவர்களுக்கும் சுற்றி இருக்கிற அநேக ஏழைகளுக்கும் உதவியாக இருந்தது. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவர்களுக்கு 1000 மடங்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஏதாவது தேவை, ரொம்ப நெருக்கடியில் பசி பட்டிமா தான் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் செய்யலாம். எல்லாம் இந்த உதவி உங்களுடைய வீட்டை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நலமானவர்களை பேசி ஆண்டு நாமத்தை மயப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.